அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றா அதுதான் தஅவத்தே இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமல். இந்த அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமலுக்கு கிடைக்கிற நன்மை வேற எந்த அமலுக்கும் கிடைக்காது. யாராவது கிடைக்கும்னு சொல்றவங்க இருந்தா நான் இப்ப சொல்றது குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆதாரத்தோட எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. நானும் விருப்பம் அந்த அமலை செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு பெரிய ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ போறது இல்லை. நாங்க வாழ போறதே கொஞ்ச நாள், இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ளதான் நாலு நன்மையை தேடிக்கொள்ளணும். அப்ப அந்த நேரத்தை நாங்க செலவழிக்கணும். கூட நன்மை கிடைக்கிறாமல், அதிகமான நன்மை கிடைக்கிறாமல், அதுதான் தாவத்துடைய அமல். அதனால தான் குர்ஆன்ல வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் وعمل صالحا وقال إنني من المسلمين. அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி. அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டு தானும் அமல் செஞ்சு கொண்டு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றாரே, இவரை விட சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் இருக்கு? யாருமே இல்லை, யாருமே இல்லை. இந்த கேள்வியிலே பதில். இதுக்கு சொல்றது இஸ்திஃபாம் இன்காரி, கேள்வியிலே பதில். அதனால